ஒரு 15 ஒர்க் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரோ. மணப்புரம் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் முடிச்சு அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் சூப்பர் மார்க்கெட்டில் பில்லிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் எந்த வேலை கிடைச்சாலும் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த வேலையும் செட் ஆகலை ப்ரோ எனக்கு. அந்த டைமில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சேலரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கோவிட் வந்து என்னை வந்து படிக்கிறதுக்காக ஒரு இதாக இருந்துச்சு. ஒரு ரொம்ப பேஸ் லெவல் இங்கிலீஷ்லேருந்து எப்படி இந்த அளவுக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க இங்கிலீஷில்? ஏன்னா நிறையா பேருக்கு வந்துட்டு இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ அபித் சார் வந்ததுக்கப்புறம் தான் நான் இங்கிலீஷில் அவரோட பேசிக்ஸ் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 100-150 வீடியோ கிட்ட பார்த்து லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்க் போகிறது மட்டுமே என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடாது ப்ரோ. ஹலோ கைஸ், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேம் சிவா. இவர் வந்துட்டு ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ ஃபார் கிளியரிங் த எக்ஸாம். ஸோ எப்படி இருக்கு உங்களோட ரிசல்ட் பாசிட்டிவாக பார்த்ததுக்கப்புறம்? அம்மாட்ட சொன்னேன் ப்ரோ. அம்மா வந்து உடனே அழுதுட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன் ப்ரோ. ஸோ வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, உங்களுடைய ரிசல்ட் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஓகே, சரி. இப்போ என்னன்னா உங்களுடைய ஜேர்னி ஆஃப் சக்ஸஸை பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ்பிரன்ஸ்க்கு இப்போ உங்களுடைய சக்ஸஸ் ஆஃப் ஜேர்னியை ஷேர் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் ப்ரோ. 2016 to 2019 பேட்ச் ப்ரோ. அது முடிச்சுட்டு நான் ஒரு 2-2.5 வருஷம் கிட்ட நான் வந்து ஒரு 15 ஒர்க் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரோ. மணப்புரம் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் முடிச்சு அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் சூப்பர் மார்க்கெட்டில் பில்லிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எந்த வேலை கிடைச்சாலும் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த வேலையும் செட் ஆகலை ப்ரோ எனக்கு. ஓகே. ஸோ நீங்கள் முடிச்சது நிறையா ஒர்க்ஸ் நிறையா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தீங்க. ஸோ எது வந்துட்டு உங்களை பேங்கிங் படிக்கணும், எது உங்களை மோட்டிவேட் பண்ணி யார் சொன்னா எப்படி வந்தீங்க பேங்கிங்குள்ள? கோவிட் டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்கமே வரல ப்ரோ. அந்த டைமில் இன்கம் வராததுனால நான் அப்போ பசங்கிட்டலாம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த டைமில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சேலரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கோவிட் வந்து என்னை வந்து படிக்கிறதுக்காக ஒரு இதாக இருந்துச்சுன்னு. ஸோ பேங்கிங் எப்படி சூஸ் பண்ணீங்க? பேங்கிங் சூஸ் பண்ணா நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் ப்ரோ. மேக்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, மேக்ஸ் தெரிஞ்சா போதும், நம்ம பேங்கிங் வந்து கிளியர் பண்ணிடலாம்னு உள்ள வந்தேன். ஆனால் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இங்கிலீஷ் வந்து அதுவும் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் பேங்கிங் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மேக்ஸ் உங்களுக்கு ஆப்டிடியூட் பிடிக்கும், அது வந்து உங்களை வந்துட்டு பேங்கிங்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. சரி, ஓகே. ஆப்டிடியூட் பேசிக்காகவே நல்லா போடுவீங்களா? எப்படி உங்களுக்கு வரும்? நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப் வீடியோ பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு தாட்டில் இருந்தேன் ப்ரோ. ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே. இன்கமும் பெருசாக வீட்டில் இல்லை. ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து இன்ஸ்டியூட் போனான். அவன் பேர் வந்து பார்த்திபன் ப்ரோ. அவன் தான் வந்து என்னை வந்து நீயும் படிடா, நான் உனக்கு அவன் இன்ஸ்டியூட் போனதுலேருந்து கொஸ்டின் பேப்பர்லாம் உனக்கு கொடுக்குறேன், இல்லை வாட்ஸ்அப்பில் கொஸ்டின்ஸ்லாம் அனுப்புகிறேன், ஷேர் பண்ணுறேன், நீ அதுலேருந்து போட்டு பாரு அப்படின்னு சொன்னான் ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணும்போது ராயல் பாஸ் வந்து CWJல ஜாக்சன் சார் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்தாரு ப்ரோ. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணி அதுலேருந்து வீடியோ கோர்ஸ் வந்து தமிழ்லேயே இருக்கும் ப்ரோ. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ. ஸோ ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறத நம்ம அவர் வந்துட்டு ராயல் பாஸ் மூலியமாக ஃபுல்லாகவே ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தே படிக்கலான்னு கொடுத்ததுனால ஸோ அதை சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ ஆப்டிடியூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஓகே. எல்லாமே வீடியோ கோர்ஸ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டீங்க? பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்தேன் ப்ரோ. ஆனால் அபித் சார் வந்ததுக்கப்புறம் தான் நான் இங்கிலீஷில் அவரோட பேசிக்ஸ் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 100-150 வீடியோ கிட்ட பார்த்து லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேசிக் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து வீக்கர் செக்ஷன் வந்து இங்கிலீஷுங்களா? ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப வீக்கர். ஸோ அதை வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க? அபித் சார் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். பார்த்து அதுக்கப்புறம் நிறைய புக்கு வாங்கி படித்தேன் ப்ரோ, இங்கிலீஷ் புக்கு. அடுத்தது ரீசனிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ரீசனிங் வந்து ஸ்டார்டிங் ஜாக்சன் சார் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன் ப்ரோ. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸாமுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ப்ரோ. இப்போ இந்த மெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ், ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்லாம் பஸ்ஸில் தான் ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கும். இதே எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்லாம் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக அவங்க பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வராங்க. பஸ்ஸில்லாம் போட முடியாத மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ இப்போ மிஸ்லினியஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில எக்ஸாமுக்கு பஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு அனாலிசிஸ் பண்ணி எதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பேங்கிங் எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்க, எழுதுன ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா?
ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் நான் பாஸ் பண்ணல ப்ரோ. நான் SBPO தான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். அதில் என்னோட மார்க் வெறும் 5 மார்க் தான் ப்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு இங்கிலீஷ்லாம் எழுத்து கூட்டி தான் ப்ரோ படிக்க வரும், மீனிங்லாம் தெரியாது. ஒரு ஆப்டி கொஸ்டின் கூட எனக்கு அதை படிக்கவும் தெரியாது, அர்த்தமும் புரியாது. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட அனுப்பி பார்த்திபன் அவனையுமே அவனுக்கு நான் அனுப்பி இந்த மாதிரி இதோட மீனிங் மட்டும் சொல்கிறான், நான் கொஸ்டின்ஸ் நான் போட்டு பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்லி அவன் வந்து எனக்கு மீனிங் படித்து சொல்லுவான் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண வந்துருச்சு ப்ரோ. ஸோ அப்போ ரொம்ப பேஸ் லெவல் இங்கிலீஷ்ல இருந்து எப்படி இந்த அளவுக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க இங்கிலீஷ்ல? ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல செக்ஷனல் ஸ்கோர் பண்ண முடியல, இல்லை செக்ஷனல் ஃபெயில் ஆகிறாங்க, ஓவரால் ஸ்கோர்ல அது ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுங்கும் போது அதுல நல்லா எப்படி உங்களால இம்ப்ரூவ் பண்ணீங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி உங்களோட இது ஸ்ட்ராட்டஜி நீங்க சொல்லுங்க. இங்கிலீஷ் என்னன்னா நிறைய டாப்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன் ப்ரோ. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ப்ரோ. ஒருத்தவங்க வந்து நியூஸ் பேப்பர் படிச்சு இம்ப்ரூவ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அவங்களுக்கு பேசிக்காவே வரும் அதுல இருந்து இன்னும் ஒரு சிலர் புக்கு படிச்சதுனால, ஒரு சிலர் அனிமி படிச்சதுனால, ஒரு சிலர் வந்து மார்க் டெஸ்ட் போடுறதுனாலையும் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. RRB கிளர்க்கு தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணது. அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது என்னன்னா ஒரு 80 to 90 மார்க் கிட்ட போட்டிருக்கேன் ப்ரோ ப்ரிலிம்ஸுக்கே. அதாவது 30 நாள்ல ஒரு டெய்லி ஒரு 3 மார்க்கா போட்டே வருவோம் ப்ரோ. அப்படி பண்ணும்போது நான் வந்து அந்த ப்ரிலிம்ஸ் டக்குன்னு கிளியர் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ் வந்துட்டு யாருக்கும் கிளியர் ஆகல அப்படின்னா அந்த மார்க் போட்டு அதோட அனாலிசிஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல அப்படின்னா நீங்க மினிமம் ஒரு 50 to 90 மார்க்காவது போட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த ப்ரிலிம்ஸ் இருந்தாலும் கிளியர் ஆயிரும் ப்ரோ. நீங்க கேட்டா நெக்ஸ்ட் அடுத்தது மெயின்ஸ் போகும்போது மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே பண்ணீங்களா இல்ல விட்டுட்டீங்களா? இல்ல ப்ரோ, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எனக்கு தான் இங்கிலீஷ் வராது இல்ல ப்ரோ. கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலும் எனக்கு புரியாது. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி சேர்ந்துலாம் படிப்பேன் ப்ரோ. பசங்க கிட்ட எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சேர்ந்து படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க சொல்லி கொடுப்பாங்க ப்ரோ. அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு 2 மாசமா ரீட் பண்ணிக்கிட்டே வரும்போது எனக்கு அந்த இவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ. ஆனால் இது நான் ஒன்று சொல்லணும் ப்ரோ. என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு டே படிக்கிறேன் அப்படின்னா என்னோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் ப்ரோ நான் படிப்பேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னு படிக்கும்போது ஒரு நாள் 5 மணி நேரம் படிப்பேன், ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிப்பேன், ஒரு சில நாள் படிக்காமே நான் விட்டுருவேன் ப்ரோ. ஆனால் எனக்கு என்னன்னா எங்கெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் ப்ரோ. ஏதாவது வீக்லி மந்த்லி அந்த மாதிரி. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து குவிஸும் போட்டு பார்க்கணும். நீங்க RRB கிளர்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு நோட்டு ஃபுல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன் ப்ரோ. அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை நான் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடி ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டு போவேன். ஸோ நோட்ஸ் எடுத்தும் படிப்பீங்க. மெயின்ஸ் அப்புறம் மெயின்ஸ் போனதுமே ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்களா இல்லை என்ன ஆச்சு? இல்லை ப்ரோ, நான் இது வரைக்கும் RRB கிளர்க் மெயின்ஸே 3 டைம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 70. மற்றது IBPS PO அது எல்லாமே இருக்கு. SBI IBPS PO மீன்ஸ் ஒரு டைம் தான் ப்ரோ அட்டன் பண்ணியிருக்கேன் நான். சரி, ஓகே. SBI கிளர்க் மீன்ஸ் 2 டைம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அதில் வந்து என் மார்க் 48 தான், அந்த மாதிரி 46 அந்த மாதிரி தான் ப்ரோ வந்துச்சு. ஓகே. ஸோ அதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க? மெயின்ஸ் லெவல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க? இப்போ நம்ம என்னதான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுவாங்க ப்ரோ. ஏன் அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறாங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் டாப்பராக இருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு ஷார்ட் அண்ட் பீரியடில் க்ரோ த்ரூ பண்ணி கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ரியல் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ப்ரோ. நான் வந்து ஒரு வருஷத்தில் நிறைய எக்ஸாம் எழுதுனால கொஷின்ஸ்லாம் எந்த மாதிரி கேட்பாங்க, எப்படி அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது நல்லா ஃபைன் பண்ணிக்கிட்டு இப்போ SBI கிளர்க்னா இப்போ லாஸ்ட் 2-3 வருஷமா பாசிபிலிட்டி ஏன்னு கேட்குறாங்க ப்ரோ. அது ஐடியில் வந்து பாசிபிலிட்டி ஏல் நிறைய இருக்குது ப்ரோ. அதில் எடுத்து சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து அப்போ கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு நல்லா நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, அப்போ ஒரு சில மெயின்ஸ் எழுதி உங்களுக்கு கிளியர் ஆகாமல் இருந்திருக்கும். அப்போ எது உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்துச்சு திரும்பி படிக்கணும், ஃபர்ஸ்ட் இல்லை இதை ஏன் விட்டுட்டு போயிடலாமா, அந்த மாதிரி இல்லாமல் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா, எது மோட்டிவேஷனா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக சொல்கிறேன் ப்ரோ. நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால எந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸாமுக்கு மினிமம் ஒரு 50 நாள்லேருந்து ஒரு 5 மாசமாக டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எந்த எக்ஸாம் இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம் ப்ரோ. ஆனால் நம்மளோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது ப்ரோ. நம்மளுக்கு எந்த எக்ஸாம் படித்தா கிளியர் ஆகும், ஈஸியாக டக்குன்னு கிளியர் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்று இருக்குது ப்ரோ. ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் நல்லா வந்துச்சுன்னா அவங்க SBI PO வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் குவிட் பண்ணக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் நம்ம ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னா ஏன் ஃபெயில் ஆகிறோங்கிறத நான் வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ப்ரோ. எதனால் ஃபெயில் ஆகிறோம், எந்த சப்ஜெக்ட்டில் நம்ம மார்க் விட்டுருக்கோம். எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்ட்டும் வந்துடாது ப்ரோ. ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் வரும், ஒரு சிலருக்கு ஆப்டி வரும், ஒரு சிலருக்கு ரீசனிங் வரும். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வருமோ அந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து டாப்பராக மாறணும். மீதி வராத சப்ஜெக்டை நீங்கள் ஆவரேஜ் எபோவாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ப்ரோ. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரோ. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்லணுமா?
இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா வீட்ல இருந்தே கிட்ட எங்க பாட்டி வீட்டுக்கிட்டேயே நான் ஒரு 700,000 கிட்ட ரூம் எடுத்துக்கிட்டேன் ப்ரோ. ரூம் எடுத்துக்கிட்டு நான் ஆன்லைன்ல கைட்லியில இருந்து மெட்டீரியல்ஸ் அப்புறம் சிடபிள்யூஜியில் ராயல் பாஸ் அப்பப்போ அது எக்ஸ்பீரி ஆகும்போதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன் ப்ரோ. அதுல இருந்து ஆப்டி ரீசனிங் தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பிடிஎஃப்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் ப்ரோ. அந்த மாதிரி நீங்க வீட்ல இருந்தே படிக்கிறது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்க வீட்லயும் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா நீங்க வீடு கிட்டேயே ஒரு கம்மி அமௌண்ட்டுக்கு ரெண்ட்டுக்கு ஒரு 1000க்குள்ள ரூம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து படிச்சுக்கிட்டு நான் சாப்பிட்றதுக்கு மட்டும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துடுவேன் ப்ரோ. ஓகே, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அஃபோர்டபுளாக கிளியர் பண்ண முடியும் ப்ரோ எக்ஸாம்ஸ். ஓகே. ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே எந்த ஒரு என்ன சொல்றது நெகட்டிவிட்டியை ஓரங்கட்டிட்டு ஸோ உங்களுக்கு பாசிட்டிவிட்டியா என்ன இருக்கோ அதை கூட வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஆல்.